கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா கைஸ் இங்க பாருங்க கைஸ், இதான் பழைய பிரிட்ஜ் கைஸ். இந்த பழைய பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா அழுவாதீங்க. 2019 பிளேஸ்லாம் இதை பார்த்து அழுவாங்க. பட் இதுல தான் ப்ரோ நாங்க போய் ஒளிஞ்சிட்டு கேம்ப் அடிப்போம் பழைய வெல்டா பவர்ல. ஓப்பா இதை பார்த்தாவே பயங்கரமா இருக்கு. ஓட்டைக்குள்ள போயிட்டு அப்படியே பிரேக் போட்டு இறங்கினீங்கன்னு வச்சோங்க. இறங்கி இந்த ஓட்டைக்குள்ள இறங்கினீங்கன்னா இங்க ஒரு வழி இருக்கு, அங்க பாருங்க. ஃபுல்லா தங்கம் வயரம் வைடூரியமா இருக்கு. அப்படியே கோல்டன் ஆர்மர். ஓ ஆமா, அதுல இருந்து பெஸ்ட் ஹெல்மெட் எடுத்துக்கலாம். ஓ இது ஒரே ஒரு ஈவென்ட் தானடா? ஒரு 2 ஈவென்ட் இல்லையா? அப்ப வந்தவெல்லாம் இங்க இறங்கியதான் ஆகுமா? ஆமா ப்ரோ, ஒரே ஈவென்ட் தான் ஆகணும். ஆமா, ஒண்ணு மேல போகணும் இல்ல கீழே போகணும். ஓ வெரி, மேல இருந்து கீழே வர முடியுமா? அது தெரியும். இல்ல இல்ல, ஏதாவது ஒண்ணுதான். மேபி பிரிஞ்சு பிரிஞ்சு வேணா போலாம்னு நினைக்கிறேன் டீம்ல. ஓகே ஓகே ஓகே. 2 குட்டி ஈவென்ட் இருக்கு. இந்த மணல் புயல் மாதிரி இருக்கு, அது எதுக்கு? அது பழைய இடம், பழைய ஓல்டு மில்டா, ஓல்டு குவாரி. ஓ ஓ ஓல்டு மாசு. அந்த ஸ்டாம்ல வந்து குட்டி குட்டி இதுவும் இருக்கு. ஓ ஆமா, பேராசூட் அப்பு ஜம்ப் அப்படின்னு காட்டுது. மேல மேல தானே கொடுக்குது. அப்பதான் 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 போயிட்டு இருக்கேன். இந்த அனிமேஷனே சூப்பரா இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. செம்மையா இருக்கு. என்ன இதுக்கு வெளியே போற மாதிரி இருக்கு? ஆமா, குட்டி குட்டியா. புரியல. குட்டி குட்டி மிஷின் மாதிரி அங்க இருக்கு. ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கா, பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமா, இதுவே படுத்தேன் பண்ணோன்னு எல்லாரும் இதாயிடுச்சு. பில்டிங் தானா ஒட்டிச்சுடா. நான் நடக்குதுன்னே தெரியலையே. ஓ ஆமா ப்ரோ, இது என்ன ஏகப்பட்ட இது இருக்கு. வெளியெல்லாம் போனா ஒண்ணும் ஆகாது ப்ரோ. வெளியே வந்துட்டா. ஐயோ, லீவ் கொடுத்து அப்படியே அங்க பிரிட்ஜ் பாக்குறீங்களா? அவனா நான் வெளியே போன அவ்வளோண்ணா. நான் சென்டர் நான் முடிச்சுட்டு இது பண்ண நான் கூப்பிட்டு பாக்குறேன். ஐயோ ஆமா, மறைஞ்சே போச்சுடா, அது வெளியே போயிட்டா. இருங்க, நான் உங்களை இங்க கூப்பிட ட்ரை பண்றேன். ஐயோ ப்ரோ, தப்பி தவறி வெளியெல்லாம் வந்துடாதீங்க. ஆமா ப்ரோ, மில்டா பால் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். மொத்தமா 4 இடம், 2 பிரிட்ஜ், அந்த இது குவாரி, இது இருங்க சார், பிரிட்ஜ் பார்த்துட்டேன். எல்லாம் அழுவாதீங்க. டோன்ட் கிரை கைஸ், டோன்ட் கிரை ப்ரோ, டோன்ட் கிரை. ஒன்னுல ப்ரோ, சைடுல இருக்க அந்த இது மட்டும் இருக்காது, அந்த இது மட்டும் இருக்காது. மில்டா பவர் தான் வேற மாதிரி இருக்கும். மில்டா பவர் நம்ம ஏரியா. வெறியா இருக்கு, வெறியா. நம்மளோட லேண்டிங் ஸ்பாட்ஸ் ப்ரோ. அப்பெல்லாம் மில்டா போவாரு, இங்க போய் தான் கன் எடுத்து வரும். நைட் ஆயிடுச்சு இங்க வந்து. அந்த ஸ்டாம் ஓ ஓடு ப்ரோ. இப்ப பாருங்க எப்படி ஷார்ட்ஸ் போட மாட்டேங்க மாசம். பழைய பிரிட்ஜ் ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ.
சைட்லாம் எதுவும் கிடையாது, நேரா தான் போகணும். பிரிட்ஜ் பிளாக்லாம் இருக்கும். ஐயோ ஐயோ வெறியா இருக்கும் போது. இங்க பாருங்க, அதுல இருந்து ஒரு இது இப்ப பாருங்க ஷார்ட்ஸ் படத்துக்கு தெரிஞ்ச மாதிரி சீன் போடுற பாருங்க. இப்ப பாருங்க மாஸ்க் காட்டுறான். இங்க ஓபன் பண்றோம் நான் மேல. ஒரே சாரி சாரி. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா கைஸ் இங்க பாருங்க கைஸ், இதான் பழைய பிரிட்ஜ் கைஸ். இந்த பழைய பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா அழுவாதீங்க கைஸ். 2019 பிளேஸ்லாம் இதை பார்த்து அழுவாங்க. பட் ஆனா நீங்க அங்க இருந்து இங்க வந்து இதை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சக்தி மாதிரி நம்மள மேல இறக்கி விட்டு உங்களை வந்து பறக்க விட்டுரும். ஒரு ஷார்ட்ஸ் என்ன போச்சு சரி பரவாயில்ல. பாருங்க பீச்சே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க போறோம்? இப்ப நம்ம போற இடம் பாத்தீங்கன்னா உங்களோட பழைய கால ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கும். இதான் ஒரிஜினல் மில்டா பவர். இந்த மில்டா பவர் இப்ப இருக்க குட்டி குஞ்சம் யாருக்கும் தெரியாது. இது எங்கள மாதிரி ஒரிஜினல் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மில்டா பவர் பார்த்துருப்பீங்க. வாங்க காட்டுறேன் உங்களுக்காக மில்டா பவர் போல்தே. இதுதான் இங்க பாருங்க, இதுதான் கேமல், ஒட்டகம். இதுல நீங்க ஏறி சவாரி பண்ணலாம். இப்படி போறீங்க, டிரை கொடுக்குறீங்க. இங்க பாருங்க எப்படி கோல்டா மாதிரி ஓடிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி கோல்டா மாதிரி ஓடணும்னா எனிமி அடிக்கும் போது நீங்க வேகமா ஓடிக்கலாம் கைஸ். மரண ஸ்பீட் போற மாதிரி இருக்கு. இதுதாங்க ஓல்டு. இது எப்படி ஒரு சூறாவளி கிளம்பியது. இதுல தான் ப்ரோ நாங்க போய் ஒளிஞ்சிட்டு கேம்ப் அடிப்போம் பழைய மில்டா பவர்ல. ஓப்பா இதை பார்த்தாவே பயங்கரமா இருக்கு. த குட் ஓல்ட் மில்டா பவர் இஸ். ரெண்டு பேர் போலாம் இந்த கேமல்ல. பாத்தீங்களா பழைய மில்டா பவர் எப்படி இருக்கு? மாசா இருக்கா? ஒன்னும் இல்ல, அந்த பில்டிங் போல இந்த பில்டிங் இருக்கும் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நாங்க என்ன பண்ணுவோம், இங்க இறங்கி இதுக்கு மேல ஏறி செம்மையா இருக்கும் போற இந்த மில்டா பவர். மேல ஏறி இங்க இருந்து எல்லாரையும் அடிப்போம். இந்த பழைய சாப்பிடுற ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த அது 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 ஓ நோ, அந்த சவுண்ட் கூட இன்னும் அப்படியே இருக்கு. அப்படியே இங்க வரவங்களாம் அப்படி பண்ணுவாங்க. குட் ஓல்ட் மில்டா பவர் கைஸ். என்ன அப்ப பேராஷூட்லாம் வராது, பட் இப்ப பேராஷூட்லாம் வருது. ஒரு சூறாவளி கிளம்பியது. ஓ சூப்பரா இருக்கு. ஆனா இந்த இது கேமல்லே ஆட்டோ இருக்கு. கேமல் ஆட்டோ ஒன்று போட்டு சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி அப்படின்னு போலாம் கைஸ். எப்படி இதெல்லாம் ஒரு கேமல் அடி. இதை கூட ஒன்று டிகிரி போத்தல மானங்கட்ட கேமல். ஆனா நீங்க திட்டாதீங்க, ப்ளூ கிளாஸ் பிடிச்சி போயிடுவாங்க. எப்படி அப்படியே போறப்பே அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு கேமல்ல போய் ஒரு பாட் அடிச்சா ஷார்ட் போடுவாங்க.
மெமரிஸ் பிரிங் பேக் மெமரிஸ். ஆமா வரும் மெமரிஸ் பிரிங் பேக் மெமரிஸ். சரி ஓகே, மில்டா பவர் பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போ வர இது பண்ணிட்டு போயிட்டு ஷார்ட்ஸ் தான் வேறு எடிட் பண்ணி போடணும். ஏன்னா நான் எடிட் பண்ணதான் 4K எடிட் பண்ணுவேன். சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி சிக்கிடி புக்கிடி. ஒன்லி ஃபார் திஸ் அப்டேட் ப்ரோ. அப்படியா? மறுபடியும் மாறிடுமா? அப்படியா? அடுத்த அப்டேட்ல போயிருமா? ஏண்டா பில்டா போற அடுத்த அப்டேட் இருக்காதா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா? கைஸ் உங்களுக்கு நான் குட்டி வெட்டி போட்டு கூட்டு போறேன் கைஸ். வாங்க இங்க அப்படி கோல்டா மாதிரி ஓடுவது எப்படி? இப்ப பாருங்க இப்ப ஒரு வெறியான ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு எலிமிடி ஓரன்னு வச்சோம், அவனை பாத்துட்டீங்க, அப்படியே திரும்பிட்டீங்க. புதுசா போற மாதிரி இப்ப நீங்க பாத்துட்டீங்க, போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு எளிமையை பாத்துட்டீங்க வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க போயிட்டு இருக்கீங்க, மறுபடியும் எளிமையை பார்த்து வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணை மாத்தி அப்படியே ஒரு நாக். அவ்வளவுதான். இந்த மாதிரி கேமல் அடிச்சு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கோல்டு போட்டீங்கன்னா அப்படியே அப்படின்னு போயிடுவான். இந்த அப்டேட்ல ஒரு மரண அப்டேட் வேற மாதிரி இருக்கு பாடி. ஓகே, எல்லாம் 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் தான் போடணும், அப்பதான் இன்னும் நல்லா ரீச் ஆகும். ஓகே, ஒரு ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்க அடுத்த ஷார்ட் வரேன் இருங்க. அது நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. சரியா? ஷார்ட்ஸ் எடுப்பது எப்படின்னு காமிச்சிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருந்து குட்டி விட்டு வரணும். அப்படியே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. எங்க நம்ம ஷாப் பில்டிங் ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரடைஸ் இருக்கு. வாட் பாரடைஸ்! அங்க பாருங்க, அதோட அழகா பாருங்க. ஓ வெரியா இருக்கு ப்ரோ. அப்படியே உள்ள வரீங்க, என்ட்ரி கொடுக்குறீங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு சிலை. பாருங்க, யாரோ 4 பேர் வந்து நின்றுட்டு போயிருக்காங்க. இவனுக்கு 4 பேர் ஷார்ட்ஸ் வேணாம். அவனுக்கு 4 பேர் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அடுத்த இதில் ஷார்ட்ஸ் போடுவேன். ரிஜெக்டட். நான் இங்க வாங்கல. இங்க ஒரு கதவு கட்டு. வந்துட்டேன். என்னன்னு சொல்லு, அப்பதான் பேசிட்டே வரது கரெக்டா இருக்கும். இது உள்ள போனா கீழே ஒரு வழி இருக்கு. போனா கீழே ஒரு ரூம் இருக்கு. சரி நான் அப்படியே பார்க்காத மாதிரி வரேன். ஒன்றும் இல்லை, எடிட்டில் நம்ம அப்படி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் அப்படியே உள்ள வரீங்க, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்கு. அப்படியே இந்த ஈவெண்ட்குள்ள வந்த உடனே அப்படியே இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு அப்படியே இப்படி ஒரு ஓட்டைக்குள்ள பாருங்க. இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு அப்படியே பிரேக் போட்டு இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இறங்கி இந்த ஓட்டைக்குள்ள இறங்கினீங்கன்னா இங்க ஒரு வழி இருக்கு. பாருங்க, ஃபுல்லா தங்கம் வைடூரியமா இருக்கு. அப்படியே இப்ப எனிமி வராங்கன்னா இப்படி வந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். புரியுதா கைஸ்? இதெல்லாம் வந்து டெக்னிக், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேடா, இது ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சு. ஒரே இது எத்தனை ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன், வெறியா போடும் போலியா. இது வால்ட் நான் சொல்றேன், இதை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணு. இல்ல இங்க இல்ல, நான் சொல்லிடுறேன், ஒரு ஷார்ட்ஸா பண்ணிருக்கீங்க. எங்க வர இப்ப எடுத்து. அப்பதான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த டோரை நீங்க ஓபன் பண்ணோம்னா இப்ப நான் என்ன பண்ணேன்னு காமிக்க போறேன் கைஸ்.
இது ஒரு நிமிஷம் ஆயிரும் போல இந்த ஷார்ட்ஸுக்கு முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்லாம் வேற போடணும் போல. இது நீங்க கட் கட் பண்ணி போட்டுருங்க. பாத்தீங்க ஐயோ இதுங்க சரி கைஸ் இப்படி நீங்க வரீங்க கேமல நிறுத்திட்டு அப்படியே லெஃப்ட் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மனுஷன் இருப்பான். அப்படி போயிட்டு அவன்கிட்ட ஓபன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியல என்ன இளவு இது. ஆனா இது ஓபன் பண்ணாதீங்க. இது மாதிரி இங்க ஒண்ணு இருக்கும், அங்க ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஒரு கீ கிடைக்கும், வால்ட் கீ மாதிரி. அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதை பெருசு ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணோம்? நீங்க இது ஓபன் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல போய் அது இன்னொன்னு ஓபன் பண்ணுங்க. எங்க இருக்கு ஆப்போசிட்ல? ஷார்ட்ஸா போட்டுருங்க. மெயின் ஆப்போசிட்ல இதே மாதிரி அந்த ரூம்ல இருக்கும். Watch out! இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல கீ இருக்கும். ஓகே இந்த ரூமோட கீ. Watch out! பாரு எப்படி அது கரெக்டா கொடுத்தாதான் அப்புறம் மக்கள் வந்து சரி பண்ணுவாங்க. காய்ஸ் நீங்க அப்படியே இந்த பேலஸ்குள்ள வந்தோடனே இந்த 2 ரூம் தெரியும். சவுண்ட் வந்துச்சு. ஒரு காய்ஸ் நீங்க அப்படியே இந்த பேலஸ்குள்ள வந்தோடனே இங்க பாத்தீங்கன்னா ரைட்ல ஒரு ரூம் இருக்கும், லெஃப்ட்ல ஒரு ரூம் இருக்கும். இங்க ஒரு படம் இருக்கும், இங்க ஒரு படம் இருக்கும். இந்த 2 படத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கீ இருக்கும். அந்த கீ எடுத்துட்டு போய் கீழே வந்து டோர் ஓபன் பண்ணணும். இது இப்போ நான் அப்படி கட் பண்ணா மேல வர மாதிரி காமிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா இந்த படம் தான், இந்த படம் தான். இந்த படத்தை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா சீக்ரெட் கீ இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? இல்ல மறந்து வச்சுட்ட ராஜா. அதனால இங்க இருந்து அங்க போறோம். இதே மாதிரி அங்க ஒரு ரூம் இருக்கும். கிருன்னு ஓடுறோம். மேல போறீங்க, திரும்பி பாக்குறீங்க, போட வந்துருச்சு. திறக்கிறீங்க, அங்க வர கீ. இந்த கீயை நீங்க எடுத்து அப்படியே கீழே இருக்க கதை ஓபன் பண்ணீங்கன்னா இங்கடா கீ. இல்ல இதுலயும் இல்லையா? ஐயோ இருங்க, வேற ஏதாவது இடம் இருக்கா பார்த்து தரேன். நான் இங்கதான் கிடைச்சது எங்களுக்கு. கைஸ் அங்க இல்லனா மூணாவதா இங்க ஒரு பாருங்க. இங்க வந்து நீங்க ஓபன் பண்ணணும். இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்கேயும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வேற எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு, அங்க போய் ஓபன் பண்ணணும். நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க ஓபன் பண்ணுங்க. அப்பதான் கீ, இந்த கீயை பாருங்க, வால்ட் கீ. இது பாத்தீங்களா, கிடைச்சிருச்சு. இப்ப இதை எடுத்துட்டு போய் நம்ம கீழே ஓபன் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த கீ எடுக்கிறீங்க, உள்ள போறீங்க, திறக்கிறீங்க. எப்படி திறந்துடுச்சு. திறந்தா இங்க ஒரு ரகசிய பாதை. உங்களை இனிமே அட்டாக் பண்ண வரனா இந்த பாதையை யூஸ் பண்ணி இங்க வந்து இங்க இருக்க உள்ள வந்தீங்கன்னா இங்க ஏஐடி இங்க பாருங்க, இங்க ஒரு வந்த உடனே பாருங்க உங்களுக்கு கல்லாம் கிடைக்குது. கிரேட் மெட்டீரியல், அதாவது அந்த கத்தியை வந்து அப்கிரேட் பண்ற மெட்டீரியல் இங்கதான் இருக்கு. இப்ப யோசிச்சுக்கோங்க இந்த இடம் ரொம்ப எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. தட் மச் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான், மெயின் கேட்டுக்கு வந்துட்டோம். நம்ம மெயின் கேட்ல கூட ஓபன் பண்ணி இங்கே வந்துடலாம். பாத்தீங்கன்னா நம்ம வந்த கேமல் நிக்குது. நான் வீடியோவா போட்டதான் உண்டு, இவ்வளவு பெருசா எப்படி ஷார்ட்ஸா போடுறது.
டீம் அப் இருக்கா நீயே உட்காந்துட்டு தானே என்ன? நீ ஏறி உட்காந்த ஆமா ஆமா, டீம் அப்னு காமிச்சிச்சு இப்ப ஏதோ இறங்க கீழே. அது இந்த ஃபாலோ பண்ணி கூட்டு போவான்ல. ஓ அது அவ்வளவுதான். எப்படி நீங்க ஜோனுக்கு வெளியே சாப்பிடணும்னு பார்க்க போறீங்க. பாத்தீங்களா கோல்டு கலர் லைட் எரியுது. என்ன ஒரு தெரியுது உனக்கு? வீடு கோல்டு கலர்ல தெரியுது. ப்ரோ இந்த கண்டென்ட் நான் ஷார்ட்ஸா போட போறேன் ப்ரோ. இரு ப்ரோ, கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன், ஷூட்டிங் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். நீ வந்து என்ன ஒரு பொறுப்பே இல்லாம திருடி போடுறங்க. நாளையில இருந்து வாரம். கமான் கைஸ் லெட்ஸ் கோ பீப்பிள். என்னடா புரியல? நாளைக்கு வாரம். இல்ல அடுத்த வாரம் தான் மேட்ச் இருக்கு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. உள்ள வந்துட்டோம். சும்மா சொன்ன ப்ரோ, உள்ள வரமாட்டேன்னு நினைப்பீங்க. அப்பதான் நாங்க உள்ள வரோம். அங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடும் கோல்டு கலர். இந்த கோல்டு கலர் வீடு எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? எந்தெந்த வீடு கோல்டு கலர் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து கோல்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க போய் கோல்டு எடுத்துக்கலாம். இது ஒரு உருட்டு சாட்டா போட்டோம் கைஸ். நம்பிட்டீங்களா அப்படின்னு போட்டுக்கலாம். என்னடா அலை 30 பேர் இருக்கானுங்க. இங்க திடீர்னு பிளேயர் வரான், இல்ல பாட் தான் இருக்கு. பாத்தீங்களா? கேமரா எடுத்துட்டு நீங்க ஜோனுக்குள்ள வந்துக்கலாம் எவ்வளவு தூரம் போனாலும். இங்க பாருங்க guys. என்ன கிராபிக்ஸ் ஒரு மாதிரி பீ மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த கத்தி இருக்குல்ல நம்ம கையில வச்சிருக்கிறது. ஆமா, இத வச்சு இந்த கேமல் அப்புறம் கார்லாம் ரிப்பேர் பண்ணி. ஐயோ கத்தி வச்சிருக்கியா நீ? எங்க ரிப்பேர் பண்ண கேமரா அப்ளை பண்ணலாமா? என்கிட்ட இந்த இது இருக்கு. எங்க போய் அப்டேட் பண்ணணும் அந்த கத்திய? அது ரொம்ப முக்கியம். சோ இங்க அந்த கட் போடுறா. இதான் ஒட்டாய் ஸ்பிரி. இதுக்குள்ள வந்துருங்க. போடு போடு. அது போடுறா. ஒண்ணுமே ஆகல. ஹீல் பண்ணுங்களேன், டப்புனா இது. என்ன ஹீல்? அதே மாதிரி தான் ஆகுது. 3 செகண்ட் சீக்கிரமா வந்துரும். ஏய் இதே மாதிரி தான் ஆகுது. வாமா கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகுது. அதாவது அது சக்தி போடுறது எப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஸ்டாக் ஓட்டுறேன். நீங்க வேற நினைச்சுக்காதீங்க. போலாம். இத டேமேஜ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுமா? வெட்டு. We're the best.